ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணது போலவே இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா கவர்ட் கால் ஸ்ட்ராட்டஜி போலவே இருக்கும். ஆனால் ஆக்சுவல் கவர்ட் கால் ஸ்ட்ராட்டஜிக்கு தேவைப்படுற மணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி வந்து கவர்ட் கால் ஸ்ட்ராட்டஜி போலவே இருந்தாலும் ஆக்சுவல் கவர்ட் கால் ஸ்ட்ராட்டஜிக்கு தேவைப்படுற மணி அளவுக்கு இல்லாமல் இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான மார்ஜின் இருந்தாலே போதும். ஸோ அதனால தான் இதோட பேர் பார்த்தீங்கன்னா கவர்டு கால் வித் லோ மார்ஜின் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலாக கவர்ட் கால் ஸ்ட்ராட்டஜியில் எவ்வளோ மணி தேவைப்படும்ன்றதை நம்ம பார்த்துடலாம். அண்ட் கவர்ட் கால் ஸ்ட்ராட்டஜின்னு என்னது? நீங்கள் ஒரு ஸ்டாக்கை அதோட லாட் சைஸுக்கு தகுந்த ஷேர்ஸை வந்து வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக இருக்கிற கால் ஆப்ஷனை செல் பண்ணி அதோட ப்ரீமியம் வந்து ரெகுலராக இன்கம் மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து மதர்ஸ் அண்ட் சுமியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது 105 ருபீஸில் 7000 ஷேர்ஸ் வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இதோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 7,35,000 இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் செல் பண்ணுவீங்க. ஸோ அப்படி கால் ஆப்ஷன் செல் பண்ணுறதுக்கு உங்களோட மார்ஜின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.7 lakhs தேவைப்படும். ஸோ அப்போ டோட்டலாக வந்து மதர்ஸ் அண்ட் சுமியில் நீங்கள் கவர்ட் கால் ஸ்ட்ராட்டஜி பண்ணணும்னா உங்களுக்கு தேவைப்படுற கேஷ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.35 + 2.7 which is around 10 lakhs வரும். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த 7.35 lakhs இன்வெஸ்ட் பண்ணதை பிளெட்ஜ் பண்ணி அதோட மார்ஜினை கூட யூஸ் பண்ணி ஆப்ஷன் செல் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி ஸ்டாக்கை வந்து பிளெட்ஜ் பண்ணி அதை மார்ஜினாக யூஸ் பண்ணும்போது வெறும் 50% மட்டும்தான் நம்ம வந்து மார்ஜின் ரெக்வயர்மெண்ட்டுக்கு அந்த பிளெட்ஜ்டு அமௌண்ட்டை யூஸ் பண்ண முடியும். அதாவது இந்த 2.7 lakhs தேவைப்படுற மார்ஜின் அமௌண்ட்டில் வெறும் பாதி அமௌண்ட் மட்டும்தான் நீங்கள் பிளெட்ஜ் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது வெறும் 1.35 lakhs மட்டும்தான் நீங்கள் பிளெட்ஜ் பண்ணி மார்ஜினாக யூஸ் பண்ணிக்க முடியும். ரிமைனிங் 1.35 lakhsன்றது உங்களோட அக்கௌண்ட்ல கேஷா இருந்திருக்கணும். அதை வந்து பிளெட்ஜ் பண்ண அமௌண்ட்ல இருந்து நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படி பார்த்தாலும் இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.35 lakhs + 1.35 lakhs, ஸோ அரௌண்ட் 9 lakhs தேவைப்படும். ஆனால் இன்னைக்கு பார்க்க போற ஸ்ட்ராட்டஜியில் வெறும் 2.5 lakhs ஆர் 3 lakhs இருந்தாலே இதே கவர்ட் கால் ஸ்ட்ராட்டஜியை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து கவர்ட் கால் வித் லோ மார்ஜின் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி அப்ளை பண்ணலான்றது நம்ம தியரிட்டிக்கலாகவும் பார்க்கலாம் அண்ட் ப்ராக்டிக்கலாகவும் பார்க்கலாம். அதாவது நேற்று ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா இந்த கவர்ட் கால் வித் லோ மார்ஜின் ஸ்ட்ராட்டஜியை வந்து நான் என்னோட அக்கௌண்ட்லேருந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி நான் வந்து ட்ரை பண்ணுறப்போ நான் ஃபுல்லாகவே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து எப்படி அப்ளை பண்ணலான்றது ஈஸியாக உங்களுக்கு புரியும். அண்ட் கடைசியாக வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை ஒரு 4-5 சினாரியோ வச்சு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை டெலிகிராம் லிங்க் ஒர்க் ஆகலைன்னா உங்களோட டெலிகிராம் ஆப்ல இருந்து தமிழ் பங்கு சந்தைன்னு சர்ச் பண்ணுங்க. நம்மளோட சேனல் ஒரு 7000 சப்ஸ்கிரைபர் இருக்கிற சேனல் வரும், அதுல கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இந்த கவர்ட் கால் வித் லோ மார்ஜின் ஸ்ட்ராட்டஜியை பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜின்றது ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் ஆக்சுவல் கவர்ட் கால் ஸ்ட்ராட்டஜியில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பதிலாக இங்கே ஃபியூச்சர்ஸை நம்ம வாங்குறோம். அண்ட் அந்த ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 month ஃபியூச்சராக இருக்கணும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த்னா நவம்பர் மந்த் எக்ஸ்பைரியோட ஃபியூச்சர் வாங்காம டிசம்பர் மந்தோட ஃபியூச்சரும் வாங்காம ஜான்வரி எக்ஸ்பைரியோட ஃபியூச்சர்ஸை நம்ம வாங்குறோம். மேக்ஸிமம் 3 மாதத்துக்கு மட்டும்தான் ஃபியூச்சர்ஸோட எக்ஸ்பைரி இருக்கும். ஸோ அதனால் இப்போத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜான்வரி மந்தோட எக்ஸ்பைரி தான் நம்ம வந்து மேக்ஸிமமாக வாங்க முடியும். ஸோ இப்படி ஜான்வரி எக்ஸ்பைரியோட ஃபியூச்சர்ஸை நம்ம வாங்கினதுனால இதுவும் கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நினச்சிக்கலாம். ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 3 மாதம் வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணிக்கலாம். ஏன்னா ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான கேஷ் தேவைப்பட்டிருக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம ஃபியூச்சர்ஸ் வாங்குறதுனால நம்மளுக்கு ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட ரொம்பவே கம்மியான மார்ஜின் தான் தேவைப்படும். அண்ட் அதே சமயத்தில் இதை வந்து நம்ம 3 monthsக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம 4 month ஃபியூச்சரை வாங்கணும். அடுத்த ஸ்டெப் வந்து மந்த்லி ஒரு கால் ஆப்ஷன் செல் பண்ணி அதோட ப்ரீமியம் வந்து நம்ம இன்கமாக ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். அண்ட் ஆல்ரெடி வந்து கவர்ட் கால் ஸ்ட்ராட்டஜியோட வீடியோலேயே நம்ம பேசியிருக்கோம். எந்த கால் ஆப்ஷனோட ஸ்ட்ரைக் ப்ரைஸை செல் பண்ணணுன்றத உங்களோட ப்ராஃபிட் எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்தும் அண்ட் ரிஸ்க் அப்பிடைட்டை பொறுத்தும் இருக்கு. அதாவது அந்த ஸ்டாக் வந்து நல்ல புல்லிஷாக இருக்க போதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபியூச்சர்ஸ் வாங்கின ப்ரைஸ் விட கொஞ்சம் தூரமாக இருக்கிற கால் ஆப்ஷன் செல் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒருவேளை அந்த ஸ்டாக் வந்து பீரிஷாக தான் இருக்க போதுன்னு நினச்சிங்கன்னா, அதாவது எக்ஸ்பைரி டைமுக்கு அது பீரிஷாக தான் இருக்க போதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபியூச்சர்ஸ் வாங்கின ப்ரைஸுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸையே நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து நேற்று மதர்ஸ் அண்ட் சுமிக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை ட்ரை பண்ணேன். ஸோ ஜான்வரி ஃபியூச்சர் வந்து கிட்டத்தட்ட 106.5 rupeesக்கு நான் வாங்கியிருக்கேன். அண்ட் கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நவம்பர் எக்ஸ்பைரியோட 107.5 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் செல் பண்ணியிருக்கேன்.
அரௌண்ட் 5.5 rupees ப்ரீமியம்க்கு நான் செல் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மதர்ஸ் அண்ட் சுமியோட இப்போ ஸ்பாட் ப்ரைஸ் வந்து 105.5 அந்த ரேஞ்சில் இருந்தது. ஆனால் ஜான்வரியோட ஃபியூச்சர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 106.5ல தான் இருந்தது. ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 4 month ஃபியூச்சர் எல்லாமே கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இப்போ ஸ்பாட் ப்ரைஸ் 105.5ல இருந்தாலும் ஜான்வரியோட ஃபியூச்சரை வந்து 106.5ல தான் வாங்க முடிஞ்சது. அண்ட் நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 month ஃபியூச்சர்ஸை வாங்குறப்போ கொஞ்சம் ஜாகிரதையாக வாங்குங்க. ஏன்னா லிக்விடிட்டின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதாவது இன்னொருத்தர் உங்களுக்கு செல் பண்ணால் மட்டும்தான் அதை நீங்கள் பை பண்ண முடியும். ஆனால் ஜான்வரி மந்த் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே 4 month ஃபியூச்சர்ன்றதுனால செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருப்பாங்க. அண்ட் அப்படியே செல்லர்ஸ் இருந்தாலும் ஸ்டாக் வந்து இப்போ எந்த ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அந்த ப்ரைஸ்லேயே வந்து அவங்க செல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 3 monthsல அதாவது ஜான்வரிக்குள்ள அதோட ஷேர் ப்ரைஸ் வந்து எங்கே இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அந்த ப்ரைஸில் செல் பண்ணிட்டு இருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து இப்போ இருக்கிற ப்ரைஸை விட ரொம்பவே அதிகமான ப்ரைஸில் தான் வந்து செல் பண்ணுறதுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இப்போ ஆக்சுவல் ஸ்டாக் ப்ரைஸ் என்னவோ 105ல இருந்தாலும் ஜான்வரி ஃபியூச்சரோட செல்லர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 110லையோ இல்லை 115லையோ செல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம அந்த ஜான்வரி ஃபியூச்சர் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த 110லையோ இல்லை 115லையோ வந்து வாங்கிடாதீங்க. ஓரளவுக்கு ரீசனபிளாக இப்போ இருக்கிற ஸ்டாக் ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் இருந்தால் நீங்கள் ஃபியூச்சர்ஸை வாங்கலாம். ஸோ அப்படி தான் வந்து நேற்று நான் பார்க்குறப்போ மதர்ஸ் அண்ட் சுமியோட ஜான்வரி ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா 1 rupee டிஃப்ரென்ஸில் தான் இருந்தது. அதாவது ஸ்டாக் ப்ரைஸ் என்னவோ கிட்டத்தட்ட 105.5ல இருந்தது. அண்ட் அதே போல் ஜான்வரி ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 106.5 rupeesல இருந்தது. ஸோ வெறும் 1 rupees தான் டிஃப்ரென்ஸ்ன்றதுனால ஜான்வரி ஃபியூச்சரை வந்து 106.5லே நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ இங்கே நான் பை பண்ண ப்ரைஸ் என்னவோ 106.5ன்றதுனால கொஞ்சம் தள்ளி இருக்கிற அதாவது 107.5 கால் ஆப்ஷன் நான் செல் பண்ணியிருக்கேன். அதோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 5.5ல இருக்கு. ஸோ அப்போ நவம்பர் எக்ஸ்பைரி டைமில் மதர்ஸ் அண்ட் சுமியோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 107.5க்கு கீழே இருந்ததுன்னா இந்த 5.5ன்ற ப்ரீமியம் ஃபுல்லாகவே என்னோட ப்ராஃபிட்டாக இருக்கும். ஒருவேளை எக்ஸ்பைரி அன்னைக்கு கரெக்டாக ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 107.5ல முடிஞ்சதுன்னா 107.5ஓட கால் ஆப்ஷன் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 0 rupeesல இருக்கும். அப்போவும் கால் ஆப்ஷன்லேருந்து எனக்கு 5.5 rupeesன்றது என்னோட ப்ராஃபிட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் ஃபியூச்சர்லேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1 rupees ப்ராஃபிட் வரும். ஏன்னா நான் ஃபியூச்சர்ஸ் வாங்கினது 106.5 ஆனால் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 107.5க்கு வந்ததுன்னா எனக்கு அப்போ 1 rupee ப்ராஃபிட்னு சொல்லலாம். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நவம்பர் எக்ஸ்பைரி அன்னைக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 107.5ல இருந்ததுன்னா ஜான்வரி ஃபியூச்சரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஈவன் 108.5ல இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி எக்ஸாக்டாக 107.5ல முடிஞ்சாலும் என்னோட ஆப்ஷன்ஸ்லேருந்து எனக்கு ஃபுல் ப்ரீமியம் ப்ராஃபிட்டாக வரும். அண்ட் என்னோட ஃபியூச்சர்ஸ்லேருந்தும் பார்த்தீங்கன்னா 1 rupee ஆர் 2 rupees ப்ராஃபிட்டாக வரும். ஸோ அப்போ எக்ஸ்பைரி அன்னைக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 107.5ல முடிஞ்சாலும் எனக்கு கிட்டத்தட்ட 6.5 rupees ப்ராஃபிட்டாக வரும். அதாவது 6.5 into 7,000 லாட் சைஸை போட்டால் கிட்டத்தட்ட 45,500 rupees ப்ராஃபிட் வரும். அதுவே எக்ஸ்பைரி அன்னைக்கு 108.5ல முடிஞ்சதுன்னா அப்போ 107.5 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 1 rupeesல இருக்கும். அப்போ எனக்கு கால் ஆப்ஷன்ல இருந்து 4.5 rupees ப்ராஃபிட்டாக வரும். ஏன்னா செல் பண்ணது என்னவோ 5.5க்கு இப்போ அதோட ப்ரீமியம் 1 rupees இருக்கிறதுனால இதுலேருந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 4.5 அதுதான் எனக்கு ஆப்ஷன்ஸ் இருந்து ப்ராஃபிட்டாக வரும். அண்ட் அதுவே ஃபியூச்சர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 rupees எனக்கு ப்ராஃபிட்டாக வரும். ஏன்னா நான் ஃபியூச்சர்ஸ் வாங்கினது என்னவோ 106.5 ஆனால் இப்போ எக்ஸ்பைரி ஆகிறப்போ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 108.5 இருக்கிறதுனால எனக்கு அதுலேருந்தும் 2 rupees வரும். ஸோ இப்படி 108.5ல முடிஞ்சாலும் ஆப்ஷன்ஸ்லேருந்து 4.5 rupeesம் அண்ட் ஃபியூச்சர்ஸ்லேருந்து 2 rupees வரதுனால இங்கேயும் எனக்கு 6.5 rupees ப்ராஃபிட் வரும். அண்ட் ஈவன் இதோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 113ல முடிஞ்சாலும் 107.5 கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 5.5 rupeesல இருக்கும். அப்போ எனக்கு கால் ஆப்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா 0 ப்ராஃபிட் 0 லாஸ். ஏன்னா செல் பண்ணதும் 5.5 தான், இப்போ அதோட ப்ரீமியமும் 5.5ல இருக்கிறதுனால எனக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 0 rupees இங்கே. அதுவே ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 113 rupeesல இருக்குன்னா என்னோட ஃபியூச்சர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அரௌண்ட் 6.5 rupees ப்ராஃபிட் வரும். ஏன்னா நான் ஃபியூச்சர்ஸ் வாங்கினது என்னவோ 106.5 rupeesல, அது இப்போ இருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 113 rupees. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6.5 rupees வரும். அண்ட் அதே போல் 114ல இருந்ததுன்னா ஆப்ஷன்ஸ்லேருந்து எனக்கு 1 rupees லாஸ் வரும். ஆனால் ஃபியூச்சர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அரௌண்ட் 7.5 rupees ப்ராஃபிட் வரும். ஸோ அப்போ டோட்டலாக பார்க்குறப்பவும் 6.5 rupees ப்ராஃபிட்டாக வரும். ஸோ இப்படி எக்ஸ்பைரி அன்னைக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 107.5ல இருந்தாலோ இல்லை அதுக்கு மேலே எவ்வளோ ப்ரைஸில் இருந்தாலும் என்னோட மேக்ஸிமம் ப்ராஃபிட்னு பார்க்குறப்போ 6.5 rupees தான் வரும். அதாவது இந்த 6.5 நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா ப்ரீமியம் அமௌண்ட் ப்ளஸ் ஸ்ப்ரெட். அதாவது இங்கே ஸ்ப்ரெட்ன்றது நீங்கள் ஃபியூச்சர்ஸ் வந்து ஒரு ப்ரைஸில் வாங்கியிருப்பீங்க இல்லைங்களா, அந்த ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ மேலே இருக்கிற கால் ஆப்ஷனை செல் பண்ணுறீங்களோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து ஸ்ப்ரெட்னு சொல்லலாம். ஸோ இங்கே நம்ம ஃபியூச்சர்ஸ் வந்து 106.5ல வாங்கியிருக்கோம், ஆனால் 107.5 கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கோம். ஸோ 106.5லேருந்து 107.5ன்றது 1 rupees இருக்குது. ஸோ இங்கே ஸ்ப்ரெட்ன்றது 1 rupees. அண்ட் அதுவே ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 5.5 rupees.
ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 6.5 ருபீஸ் வரும். இதுதான் உங்களோட மேக்ஸிமம் ப்ராஃபிட்டாக வரும். அதாவது நீங்கள் செல் பண்ண கால் ஆப்ஷனோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயே வந்து ஸ்பாட் ப்ரைஸ் முடிஞ்சாலோ இல்லை அதுக்கு மேலே எந்த ப்ரைஸில் முடிஞ்சாலும் உங்களோட மேக்ஸிமம் ப்ராஃபிட்ன்றது ப்ரீமியம் ப்ளஸ் அந்த ஸ்ப்ரெட், அதாவது இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 6.5 ருபீஸ் தான். ஓகே, இப்போ நம்ம லைவாக ஜீரோதாலேருந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து வாட்ச் லிஸ்ட்டில் மதர்சன் சுமியோட ஸ்டாக்கையும் அண்ட் மதர்சன் சுமியோட ஜான்வரி ஃபியூச்சர்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ண பிறகு மதர்சன் சுமியோட ஜான்வரி ஃபியூச்சரோட ப்ரைஸ் பார்க்கலாம். ஸோ செல் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா 106.75 செல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அப்போது அதை விட நம்ம வந்து மேலே இருக்கிற கால் ஆப்ஷனை செல் பண்ணுறதுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நவம்பர் மந்த் எக்ஸ்பெரியோட 107.5 கால் ஆப்ஷன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஜான்வரி ஃபியூச்சரும் ஆட் பண்ணிக்கிட்டோம் அண்ட் அதே போல் நவம்பர் மந்த் எக்ஸ்பெரியோட 107.5 கால் ஆப்ஷன் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஜான்வரி ஃபியூச்சரை நம்ம பை பண்ணணும். ஸோ செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா 106.75 தான் இருக்கிறதுனால நான் 106.75 போட்டே நான் வந்து பை பண்ணிடுறேன். அண்ட் அடுத்து வந்து 107.5 கால் ஆப்ஷன் நம்ம செல் பண்ணலாம். செல் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து எந்த ப்ரைஸில் இருக்காங்களோ அந்த ப்ரைஸில் தான் நம்மளால் செல் பண்ண முடியும். ஸோ இங்கே பையர்ஸ் பார்த்தீங்கன்னா 5.75 ருபீஸில் இருக்காங்க. ஸோ 5.75 நம்ம செல் ஆர்டர் போட்டோம்னா நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை நம்ம வெயிட் பண்ணலாம்னு நினச்சோம்னா மேபி 5.85 போட்டுட்டு வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ப்ரைஸில் வந்து பையர்ஸ் வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு செல் பண்ணி கொடுக்கும். எனக்கு வந்து 5.75 ப்ரைஸே போதுன்றதுனால அந்த ப்ரைஸ்லேயே ஆர்டர் போட்டுட்டேன். ஸோ எக்ஸிக்யூட்டும் ஆயிடுச்சு. அடுத்து இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணதுக்கு எவ்வளோ மார்ஜின் எனக்கு பிளாக் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜான்வரி ஃபியூச்சர் வாங்கினதுக்கும் அண்ட் கால் ஆப்ஷன் செல் பண்ணதுக்கும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2.8 லேக்ஸ் ஆயிருக்கு. அண்ட் இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2.5 3 லேக்ஸ்க்குள்ளே இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம மந்த் ஆன் மந்த் எப்படி ப்ரொசீட் பண்ணுன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நான் மதர்சன் சுமியோட ஜான்வரி ஃபியூச்சரை 106.5 ருபீஸில் வாங்கியிருக்கேன் அண்ட் நவம்பர் மந்தோட 107.5 கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கேன். இதோட மெயின் இன்டென்ஷனே பார்த்தீங்கன்னா மதர்சன் சுமியோட ஸ்டாக்கை வந்து ரொம்ப நாள் வச்சுக்கிட்டு மந்த் ஆன் மந்த் கால் ஆப்ஷன் செல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு தான். ஸோ நவம்பர் மந்த் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நான் செல் பண்ண கால் ஆப்ஷன்ஸ்லேருந்து எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கா லாஸ் வந்திருக்கான்னு பார்ப்பேன். யூஸ்வலாக எனக்கு கால் ஆப்ஷன்ஸ்லேருந்து எப்போ லாஸ் வரும், ஸ்டாக்கோட ப்ரைஸ் என்னவோ எக்ஸ்பைரி அன்னைக்கு 113க்கு மேலே போச்சுன்னா எனக்கு ஆப்ஷன்ஸ்லேருந்து லாஸ் வரும். ஏன்னா என்னோட கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னவோ 107.5, ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 113 இருந்ததுன்னா 107.5 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 5.5 ருபீஸில் இருக்கும். நான் செல் பண்ண ப்ரீமியமே பார்த்தீங்கன்னா 5.5, இப்போ இருக்கிற ப்ரீமியம் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 5.5ன்றதுனால எனக்கு இங்கே 0 லாஸ் 0 கெயின். ஸோ 113க்கு மேலே எவ்வளோ போகுதோ அப்போ என்னோட கால் ஆப்ஷன் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 6.5 7.5ன்னு போயிட்டு இருக்கும். அப்போ எனக்கு அந்த கால் ஆப்ஷன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா -1 -2ன்ற மாதிரி லாஸ் வந்துகிட்டு இருக்கும். ஸோ அப்போ ஷார்ட்டாக பார்க்குறப்போ ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 113க்கு மேலே எக்ஸ்பைரி அன்னைக்கு இருந்ததுன்னா ஆப்ஷன்ஸ்லேருந்து எனக்கு லாஸ் வரும். ஆனால் 113க்கு மேலே இருக்கிறப்போ என் ஃபியூச்சர்ஸ்லேருந்தும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராஃபிட் வந்துகிட்டு இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 113 ருபீஸில் ஸ்டாக் ப்ரைஸ் இருந்ததுன்னா ஆப்ஷன்ஸ்லேருந்து எனக்கு என்னவோ 0 லாஸ் 0 கெயின். ஆனால் ஃபியூச்சர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அரௌண்ட் 6.5 ருபீஸ் ப்ராஃபிட் வரும். ஏன்னா நான் ஃபியூச்சர் வாங்கின ப்ரைஸ் என்னவோ 106.5, ஆனால் இப்போ அதோட ப்ரைஸ் வந்து 113 இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 6.5 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால எனக்கு ஃபியூச்சர்ஸ்லேருந்து 6.5 ருபீஸ் ப்ராஃபிட் வரும். அதுவே 114 முடிஞ்சதுன்னா ஃபியூச்சர்ஸ்லேருந்து எனக்கு 7.5 ருபீஸ் ப்ராஃபிட் வரும். ஆனால் ஆப்ஷன்ஸ்லேருந்து எனக்கு 1 ருபீஸ் லாஸ் வரும். ஸோ அப்போ டோட்டலாக வந்து நான் ஃபியூச்சர்ஸையும் அண்ட் ஆப்ஷன்ஸையும் எக்ஸிட் பண்ணுறப்போ டோட்டல் ப்ராஃபிட்னு 6.5 ருபீஸ் எனக்கு வரும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா 113க்கு மேலே ஸ்டாக் ப்ரைஸ் எவ்வளோ போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபியூச்சர்ஸும் ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருக்கும், ஆப்ஷன்ஸும் லாஸ் கொடுத்துட்டு இருக்கும். ஸோ டோட்டலாக எனக்கு 6.5 ருபீஸ்ன்றது ப்ராஃபிட் லாக் ஆகிடும். ஸோ அப்போது எப்பப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா என் ஆப்ஷன்ஸ்லேருந்து லாஸ் வருதோ அப்போ நான் ஃபியூச்சர்ஸையும் நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஸோ அதை டோட்டலாக பார்க்குறப்ப எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரோ மார்க்கோட லெஃப்ட் சைடு ஆரோ ரெப்ரசென்ட் பண்ணுது. அதாவது இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 113க்கு மேலே ஸ்டாக் ப்ரைஸ் போச்சுன்னா எனக்கு ஆப்ஷன்ஸ் வந்து லாஸ் வருன்றதுனால ஆப்ஷன்ஸையும் அண்ட் ஃபியூச்சர்ஸையும் நான் வந்து எக்ஸிட் பண்ணிவிடுவேன். அண்ட் அதுவே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 113க்கு கீழே இருக்கிறப்போ, அதாவது ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 113க்கு கீழே இருக்கிறப்போ என் ஆப்ஷன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராஃபிட் வந்துகிட்டு இருக்கும். அதாவது 112 இருந்ததுன்னா என் ஆப்ஷன்ஸ் வந்து 1 ருபீஸ் ப்ராஃபிட் வரும். ஏன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு 112 ருபீஸில் இருந்ததுன்னா 107.5 கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4.5 இருக்கும். ஸோ நான் செல் பண்ணது 5.5, ஆனால் அதோட ப்ரீமியம் இப்போ 4.5 இருக்கிறதுனால அதுலேருந்து எனக்கு 1 ருபீஸ் ப்ராஃபிட் வரும். ஸோ இப்படி எக்ஸ்பைரி அன்னைக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 112 இருந்ததுன்னா ஆப்ஷன்ஸ்லேருந்து எனக்கு 1 ருபீ ப்ராஃபிட் வரும்.
அதுவே 111ல இருந்ததுன்னா 2 rupees ப்ராஃபிட் வரும். ஸோ இப்படி 107.5ல இருந்ததுன்னா எனக்கு 5.5 rupees ப்ராஃபிட் வரும். அண்ட் அதுக்கு கீழே எவ்வளோ போனாலும் இந்த கால் ஆப்ஷன்ஸ் இருந்து எனக்கு ப்ராஃபிட் வந்து 5.5 rupees தான். ஸோ அப்போது 113க்கு கீழே இருக்கிறப்போ என்னோட ஆப்ஷன்ஸ்லேருந்து எனக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு நான் அடுத்த மந்தோட கால் ஆப்ஷன் செல் பண்ணுவேன். அதாவது டிசம்பர் மந்தோட கால் ஆப்ஷன் செல் பண்ணுவேன். ஃபியூச்சர்ஸை நான் அப்படியே கண்டினியூ பண்ணிப்பேன். ஏன்னா வந்து நான் அதை ஜான்வரி வரைக்கும் ஹோல்டு பண்ணிக்கிட்டு மந்த் ஆன் மந்த் நான் கால் ஆப்ஷன் செல் பண்ணுறது தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்கே மறுபடியும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்தோட கால் ஆப்ஷன் செல் பண்ணுறப்போ மறுபடியும் வந்து டிசம்பர் மந்தோட 107.5 கால் ஆப்ஷன் செல் பண்ணுவேன். இல்லை அதுக்கு மேலே இருக்கிற கால் ஆப்ஷன் நான் செல் பண்ணிப்பேன். ஆனால் நான் பை பண்ண ப்ரைஸை விட கீழே இருக்கிற கால் ஆப்ஷன் நான் செல் பண்ண மாட்டேன். அண்ட் இதோட ரீசன் பார்த்தீங்கன்னா போன வாரத்தோட வீடியோலேயே பார்த்திபன் நண்பர் கேட்டாருன்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஏன் வந்து 106.5க்கு கீழே இருக்கிற கால் ஆப்ஷன் செல் பண்ண மாட்டேன்ற ரீசன் உங்களுக்கு தெரியணும்னா அந்த வீடியோ இன்னொரு வாட்டி ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டிசம்பர் எக்ஸ்பைரியும் பார்த்தீங்கன்னா 113க்கு மேலே போச்சுன்னா என் ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு லாஸ் வரும். அதாவது இங்கே 113ன்றது டிசம்பர் மந்த்தும் வந்து 107.5 கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருந்தா. ஃபார் எக்ஸாம்பிள் நவம்பர் எக்ஸ்பைரி டைமில் மதர்ஸ் அண்ட் சுமியோட ஸ்டாக் வந்து 110 rupeesல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நவம்பர் மந்தோட ஆப்ஷன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 3 rupees ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸோட ப்ராஃபிட்டை மட்டும் தான் நான் புக் பண்ணியிருப்பேன். ஃபியூச்சர்ஸை வந்து நான் அப்படியே கண்டினியூ பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸே 110ல இருக்கிறதுனால நான் மோஸ்ட்லி வந்து 102 கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருப்பேன். இல்லை 112.5 கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருப்பேன். ஸோ ஒருவேளை வந்து 110 கால் ஆப்ஷனை வந்து 5 rupeesக்கு செல் பண்ணியிருக்கேன்னா அப்போ வந்து 115க்கு மேலே போக போக எனக்கு ஆப்ஷன்ஸ் வந்து லாஸ் வரும். ஸோ அப்படி எனக்கு 115க்கு மேலே போச்சுன்னா ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ரெண்டுத்தையும் நான் எக்ஸிட் பண்ணிவிடுவேன். ஸோ தட் ஃபைனலாக எனக்கு ப்ராஃபிட்டில் வந்திருக்கும். அண்ட் ஒருவேளை மறுபடியும் டிசம்பர் எக்ஸ்பைரி அன்னைக்கும் என்னோட ஆப்ஷன்ஸ்லேருந்து எனக்கு ப்ராஃபிட் வந்திருந்ததுன்னா அந்த ப்ராஃபிட்டை மட்டும் புக் பண்ணிவிட்டு ஃபியூச்சர்ஸை நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு அடுத்த மந்தோட கால் ஆப்ஷன் செல் பண்ணுவேன். அண்ட் அதுவே ஜான்வரி ஃபியூச்சரும் பார்த்தீங்கன்னா இதே போல் ஆப்ஷன்ஸ்லேருந்து எனக்கு லாஸ் வருதுன்னா நான் ஆப்ஷன்ஸையும் அண்ட் ஃபியூச்சர்ஸையும் வந்து எக்ஸிட் பண்ணிவிடுவேன். ஸோ தட் டோட்டலாக எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். அதுவே ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு லாஸ் வருதுன்னா அப்போவும் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸையும் நான் எக்ஸிட் பண்ணிவிட்டு அடுத்து ஏப்ரல் ஃபியூச்சரை வாங்கிப்பேன். ஏன்னா ஃபியூச்சர் கண்டிப்பாக எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஜான்வரிக்கு எக்ஸ்பைரி ஆகிற ஃபியூச்சர் தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இப்படி அடுத்து ஏப்ரலோட ஃபியூச்சரை வாங்கிக்கிட்டு அடுத்து மறுபடியும் பிப்ரவரி கால் ஆப்ஷன், மார்ச் கால் ஆப்ஷன், ஏப்ரல் கால் ஆப்ஷன் இப்படி மந்த் ஆன் மந்த் கால் ஆப்ஷன் செல் பண்ணிட்டு ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு இருப்பேன். ஸோ சிம்பிளாக பார்க்குறப்போ நீங்கள் ரொம்ப யோசிக்க தேவையில்ல. உங்களுக்கு ஆக்சுவல் கவர்டு கால் ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிருந்ததுன்னா அதில் ஒரு ஸ்டாக்கை வந்து நீங்கள் ஹோல்டிங்ஸாக வாங்குறதுனால லைஃப் லாங் அந்த ஸ்டாக்கை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு மந்த் ஆன் மந்த் நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருப்பீங்க. அதாவது ஆக்சுவல் கவர்டு கால் எப்படின்னா நீங்கள் அதிகமாக காசு கொடுத்து சொந்தமாக ஒரு சைக்கிள் வாங்கி அதை அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி. அதுவே இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா அப்பப்போ கொஞ்சமாக காசு கொடுத்து ஹவர் சைக்கிள் வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிற மாதிரி. அதாவது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஃபியூச்சர்ஸை வாங்கி வாங்கி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு அதோட கால் ஆப்ஷன் மந்த் ஆன் மந்த் செல் பண்ணிக்கிட்டு ப்ராஃபிட் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். புரியலனாலும் உங்களோட கேள்வி கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகே, அடுத்த வீக் பார்த்தீங்கன்னா இந்த 2.5 to 3 lakhs இல்லைனாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம எப்படி பண்ண முடியுன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஆல்ரெடி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இல்லை ஏதோ ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதை பிளெட்ஜ் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம மார்ஜினாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் புதுசாக வந்து 2.5 or 3 lakhs வந்து கொண்டு வந்து தான் நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ண சில ஸ்டாக்கோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டையோ பிளெட்ஜ் பண்ணியே மார்ஜின் வாங்கி இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ எப்படி பிளெட்ஜ் பண்ணலாம், அப்படி பிளெட்ஜ் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வந்து மார்ஜினாக யூஸ் பண்ண முடியும், ஸ்டாக் பிளெட்ஜ் பண்ணால் எவ்வளோ நம்மளுக்கு மார்ஜின் வரும், அதுவே மியூச்சுவல் ஃபண்ட் பிளெட்ஜ் பண்ணால் எவ்வளோ மார்ஜின் வரும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம அடுத்த வாரம் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வர. அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.